அனைவருக்கும் வணக்கம். இந்த சுமித் ஃபெசிலிட்டி லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு தனியார் நிறுவனம். இது என்ன செய்யுதுன்னா ஆட்களை எடுக்கு. ஸோ இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது கிட்டத்தட்ட எப்படி இதோட ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது அரசு சார்ந்து ஒரு தனியார் நிறுவனமோ செயல்படும் போது அது எந்த வகையில் நமக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதிலேருந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க்கு நான் இப்போ கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதை நான் ஒரு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஒரு வாலண்டியர் இது எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் லிங்காக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க நான் எலிஜிபிளாக இருப்பாங்கண்ணா சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் தான் பிஇ, ஸோ அதனால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போய் அவங்க அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்ளை பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் இதான் சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதோட ஜாப். இதை நீங்கள் இப்போ கூட நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு லிங்க் கீழே இந்த வீடியோ கீழே தரேன். நீங்கள் இதில் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம். நான் அதில் சும்மா நான் என்ன செய்கிறேன் ஃபில் பண்ணுறேன் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி. ஸோ என்னோடய மெயில் ஐடி, என்னோடய மொபைல் நம்பர் நான் என்ன செய்கிறேன் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா நான் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கேன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக கொடுங்க. நீ பிஇ அப்படின்னா பிஇ கொடுங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட்டோ அதை கொடுங்க. இது ஃபுல்லாக நீங்கள் நிரப்பி முடித்த பிறகு உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் சரியா. ஸோ இது நிரப்பி முடித்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இதுக்கான ஒரு டாபிக் கொடுத்து அதோட வீடியோ சப்மிட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும் கன்வின்ஸ் பண்ணணும் ஹெச்எம்ஸை. டீச்சர்ஸ் 90% என்னது டிஜிட்டல் எய்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி அந்த வீடியோவை இந்த மேலே கொடுத்துருக்குற இந்த ஃபார்ம் இந்த டீட்டெயிலில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அங்கே ஏற்கனவே நான் கொடுத்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன செய்யும், இந்த ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணுற எல்லாம் என்ன செய்யும் அடுத்த ஸ்டெப் வரும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிங்க்கில் நீங்கள் என்ன செய்யணும் பண்ண முடியும். அதனால தான் நான் அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொண்ணு இதெல்லாம் முடிச்சுட்டு சரியா வீடியோலாம் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்டர்வியூக்கு என்ன செஞ்சுருக்கு கூப்பிடப்பட்டிருக்கு சரியா. ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு, நாளைக்கு இன்டர்வியூ போகணுன்னு. ஸோ இதுதான் இதில் இருக்க ப்ராசஸ். நீங்கள் மெயிலை கண்டினியூட்டியாக என்ன செய்யணும் வாட்ச் பண்ணணும் சரியா. இதெல்லாம் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் தான். தனியார்கிட்ட கொடுத்து என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க்கை அவங்க ஆல் மேன் பவரை மட்டும் என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு காலேஜ் பேர் போட்டிருக்கு. இது மதுரையில் இருக்குன்னு. ஸோ அங்கே உங்களோட என்னது ஃபோக்கஸ் டிஸ்கஷன் பண்ணதுக்காண்டி குரூப் டிஸ்கஸ் பண்ணதுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்க கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதில் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ கேரி பண்ணிக்கோங்க, உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே கேரி பண்ணிக்கோங்க, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு வாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு பட்சத்தில் அவங்க ஜாப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஜாப் ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது நார்மல் ஜாப் மட்டும் இல்லை. ஸோ இதோட சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 25,000 சேலரி கொடுக்குற ஒரு நல்ல என்னது ஜாப் தான் சரியா. ஸோ இதை நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே லிங்க் தரேன். இப்போவும் நீங்கள் என்ன செய்யலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.